السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஹாஜிமார்களே, சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு ஹுத்பா செய்தார்கள். நீளமாக அந்த ஹுத்பாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விடயங்களை விளங்கப்படுத்தினார்கள். அது அனைத்தையும் எங்களுக்கு திரட்ட முடியாவிட்டாலும் கூட அதில் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விடயங்களை உங்களிடத்தில் ஓரளவு எடுத்து வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அதன் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு வெகுமதி தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, மேலும் என்னுடைய நிஅமத்தையும் உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன். இங்க நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற 2 வார்த்தைகள் வந்திருக்குது என்றாலும் 2 அரபு வார்த்தைகளை அதற்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தீனை பூர்த்தியாக்கினேன் என்பதற்கு அல்லாஹ் அக்மல்து என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். உங்களுடைய நிஅமத், ஆக பெரிய நிஅமத் தான் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க பெற்ற இந்த இஸ்லாம். இந்த புனித இஸ்லாத்தின் நிஅமத்தையும் நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன். இஸ்லாத்துடைய நிஅமத்தை பூர்த்தியாக்கினேன் என்பதற்கு அல்லாஹ் பாவித்த வார்த்தை அத்மம்து. ஆனாலும் இந்த 2க்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், அக்மல்து என்றால் அதுல கூட்ட குறைக்க யாராலும் முடியாது. அல்லாஹ் குர்ஆனை பூர்த்தியாக்கி தந்திருக்கிறான். இதுல யாருக்கும் சொந்த விருப்பங்கள்ல கை வைக்கவோ, அதுல முத்தஷாபிஹான ஒரே மாதிரி ஆயத்துகள் வருது அதனை இல்லாமலாக்கி நாங்க இதை சுருக்கி எழுதுவோம் என்றோ வேறு பல விடயங்களை கைங்கரியங்களை புகுத்தவோ யாராலும் முடியாது. நான் இறக்கிய குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதம் கொடுத்ததை போல அதற்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பூர்த்தியான ஒரு குர்ஆன், ஒரு மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுடைய நிஅமத்தையும் நான் பூர்த்தியாக்கிவிட்டேன். இந்த நிஅமத் என்ற பூர்த்தி இதுல அதிகரிப்பு தான் இருக்கிறதே தவிர குறைவு கிடையாது. எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சிலவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இப்பதானே அசான் சொல்லுகிறாங்கன்னு சொல்லி அது அவங்களுடைய அமைப்புக்கு சொல்றாங்க. எங்களுடைய டைம் படிக்க நாங்க சரியான முறையில் தான் செய்து கொண்டு போறோம். அதுல யாரும் எந்த விதமான பிசகுதலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விடயங்களை கவனிக்க. எனவே அத்மம்து என்கிறது நீங்கள் அதனை பின்பற்றும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாத்தை எடுத்து நடக்கும் பொழுது நிஅமத்துகள் அதிகரித்து கொண்டே போகும். ஒரு குறைவில்லாத மார்க்கமும் அதிகரிக்கப்படக்கூடிய அருட்கொடைகளும் கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது நாங்க குறுக்கு வழிகளை தேடாமல் இருக்கிறது எங்களுடைய புத்திசாலித்தனம். இதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்ட கடமைகளை இந்த அரஃபா உடைய மைதானத்தில் அதிகமாக பேசுவதற்கு பதிலாக அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகளை பேசினார்கள். கேட்டார்கள், உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வீட்டிருக்கக்கூடிய இந்த நாள் எது?
வஃபி ஃபி ஐ யௌமிக்கும் ஹாதா, ஐயு யௌமிக்கும் ஹாதா, இது என்ன நாள்? சொன்னார்கள், இது அரஃபாவுடைய நாள். வஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒன்று கூட்டி இருக்கிறான். இந்த மாதம் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? இது ஹஜ்ஜுடைய மாதம். ஐயு பலதிக்கும் ஹாதா, நீங்கள் வாழக்கூடிய இந்த ஊர் என்ன ஊரு? இது பலதுல் ஹராம், மக்கமா நகரம் என்கிறதனை சொன்னதன் பின்னார ஹஜரத் ரசூலுல்லாஹ் உணர்த்தின முக்கியமான விடயம்தான், இந்த நாள் எப்படி கண்ணியமிக்கதோ, இந்த மாதம் எப்படி கண்ணியமானதோ, இந்த ஊரு எப்படி கண்ணியமானதோ, அதே போல அம்வாலுக்கும் வ ஆராலுக்கும் வ திமாஉக்கும் ஹராமுன் அலைக்கும், இன்ன அம்வாலக்கும் வ ஆராலக்கும் வ திமாஅக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய பொருள், உங்களுடைய மானம், உங்களுடைய இரத்தம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு விரும்புவார்கள். ஒவ்வொருத்தரும் தன்னை கண்ணியமாக நடத்த விரும்புவார்கள். நம்முடைய மனைவி கூட அவளை கண்ணியமாக நடத்தும் பொழுதுதான் அவளுடைய வாழ்க்கையில் இன்பம் காணுவாள். எங்களுடைய தொழிலாளி கூட அவரை கண்ணியமாக நடத்தும் பொழுதுதான் எங்களுக்கு அவர் வழிபடுவார், எங்களுடைய விடயங்களை பொறுப்பாக இருந்து செய்வார். நீங்கள் உங்களுக்கு மத்தியில மானத்துல விளையாடி விடாதீர்கள். ஏதேனும் ஒரு தவறை கண்டுவிட்டீர்களா, மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் செய்து வந்தவருடைய குறையை மறைத்தார். சம்பவங்களை நீளமாக சொல்வது நோக்கம் அல்ல, மாறாக சுட்டி காட்டுகிறேன். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன், இந்த துனியாவிலே தண்டனையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய வேதனை என்னால் சுவைக்க முடியாது, சகிக்க முடியாது. ஃபத்தஹிர்னி, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க என்றாலும் நபி அவர்கள் அவர்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு பல வார்த்தைகளை சொன்னார்கள். இறுதியில் இவனுக்கு பைத்தியமா என்று பாருங்கள், பரிசீலனை செய்தார்கள். பைத்தியம் இல்லை, ஏதும் குடித்து இருக்கிறாரா, மது அருந்திருக்கிறாரா? இல்லை. நபி அவங்க நேரடியாக கேட்டாங்க, அபிக்க ஜுனூன், உனக்கு ஏதேனும் மூலக்கோளாறு இருக்கிறதா, பைத்தியம் இருக்கிறதா? இல்லை யா ரசூலல்லாஹ். உனக்கு ஜினா, விபச்சாரம் என்றால் என்னவென்று தெரியுமா? ஓ, ஒரு ஆண் தன்னுடைய மனைவிடத்தில் ஹலாலாக அணுகிறதை போல நான் ஹராமாக அணுவிட்டேன். அடிங்க என்றார்கள். அடித்தார்கள், கல்லால் எரிந்தார்கள், ரத்தம் தெரித்தது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஆடையில சொன்னாங்க, பாருங்க, இவன் கேவலமான முறையில அடிபடுகிறான். சீ, இந்த அசுத்தமான ரத்தம் என்னுடைய ஆடையை தழுவியதே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகள் அனைத்தையும் உள் வாங்கினார்கள். இறுதியில மௌத்தாகி அடிபட்டு கிடக்கிறார். சொன்னார்கள், கேவலத்தை செய்து விட்டதுனால நாய் போல் இங்கே செத்து கிடக்கிறான். நபி அவர்கள் இதனையும் உள்வாங்கினார்கள். முன்னேறி போனார்கள். அங்கே ஒரு குப்பை தொட்டியிலே கழுதை ஒன்று மரணித்து கிடக்குது. வயிறு ஊதி இருக்குது, கால்கள் மேலே ஓங்கி இருக்குது. வீச்சம், நாற்றம், துர்வாடை சகிக்க முடியல. அவர்கள் எல்லோரும் மூக்கை பொத்துகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தான் பாவித்தார்கள், சந்தர்ப்பத்தை உபதேசம் செய்தார்கள். இந்த சஹாபி அடிபட்டு கிடக்கிறார், அவருடைய விடயத்துல இப்படி இப்படி எல்லாம் பேசினவங்க வாங்க வந்தார்கள். எல்லோரும் குழுமினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் இவர் பெற்ற தண்டனையின் காரணமாக நான் பரிசுத்தமாக வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனையை பெற்றுக்கொண்டார். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த தௌபா இந்த ஹிஜாஸ் வாசிகள் அனைவருக்கும் பங்கு வைத்தாலும் கூட இன்னும் எஞ்சும் என்றார்கள். இந்த அளவுக்கு குறையை மறைப்பதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். மட்டுமல்ல, தௌபாவுக்கு பின்னாலும் அவருடைய பழைய குறைகளை அரசி ஆராய்வது, அவருக்கு அந்தஸ்து கிடைத்ததன் பின்னால், அவர் ஒரு புற்றுவத்தில் உட்கார்ந்ததன் பின்னாலும் இவருடைய சைஸ் எங்களுக்கு தெரியும் தானே, இவருடைய ஜில்மால் எல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே, இப்ப இந்த நிலைமையில இருக்கிறார் என்று யாரும் பேசக்கூடாது என்கிறத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உணர்த்தினார்கள். இந்த அரஃபா உடைய மைதானத்தில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆறாளுகளும் மானங்களும் பொறுமதியானது. யாரையும் மோசமான முறையில் அழைக்காதீர்கள், பட்ட பெயர்களை கொண்டும் அழைக்காதீர்கள், அவர்களுடைய குறைகளை வைத்து அழைக்காதீர்கள். அர்ரிபா ஸலாஸத்துன் வ ஸபூன பாபன் சொன்னார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ். சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. வட்டி அது 33 வாயில்களை கொண்டது, 33 கிளைகளை கொண்டது. இன்று பலதரப்பட்ட கிளைகள் வர்ணங்களாக மாறி ஏராளமான ஹராம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் அதனை அணுகின்றான் என்றாலும் உணர்கிறான் இல்ல, ஹராத்துல மிதக்கிறான். நான் ஹராத்தை புசிக்கிறேனே, குல்லு லஹ்மின் நபத மின் ஹராம் ஃபன்னாரு அவுலா பிஹி. ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒவ்வொரு சதை பிண்டமும் நரகத்துக்கு தான் அருகதையானது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மட்டுமல்லாமல் இந்த வட்டி 33 வாயில்களை கொண்டது. ஐஸருஹா மிஸ்லு ஐயங்கிஹர் ரஜுலு உம்மஹு. அந்த வட்டியினுடைய பாவங்கள்ல ஆகவும் குறைந்த பாவம், இலகுவான பாவம் ஒரு மகன் தன்னுடைய தாயை தாரமாக நடத்துவது என்றார்கள். பொண்டாட்டியிடத்தில் அணுகி அவன் எதனை நடத்துகிறானோ அதனை தாயுடன் நடத்துவதை போல என்று அந்த ஹராத்தின் சம்பாத்தியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அத்துடனே சொன்னார்கள், இன்ன அர்பர் ரிபா இர்லுர் ரஜுலில் முஸ்லிம். ஆக பெரிய கொடிய வட்டி ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பங்கப்படுத்துவது. மானங்களோட விளையாடக்கூடாது. இரண்டாவது சொன்னார்கள், வ அம்வாலக்கும், உங்களுடைய பொருள்கள் அம்மானிதங்களை பேணுங்கள். என்று அம்மானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் உருவாகிவிட்டார்கள். இதால் லொஜியாத்தில் அமானா ஃபன்தலிரு ஸாஆ. கியாமத் நாளை பற்றி கேட்டு வந்த சஹாபிக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்தில் கொஞ்சம் மௌனம் சாதித்துவிட்டு அவர் எலும்ப எத்தனைக்கும் பொழுது அதை பற்றி கேட்டவர் எங்கே அவர் முன் வந்த நேரம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளத்தில் ரொம்ப பயங்கரமானதும் முக்கியமானதும் தான் அம்மானிதங்களுக்கு மோசடி செய்யப்படுவது. மோசடி செய்யப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள் சொன்னார்கள். அதற்கு அடையாளமாக இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, சில விடயங்கள் பொறுப்புகள் தகுதி அற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது கியாமத்தினுடைய அடையாளம். தகுதி அற்றவர்கள் பொறுப்புகள் ஏற்ற பொழுது அமானிதத்துக்கு மோசடி செய்யப்படும். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அமானிதத்தில் பேணுதல் உள்ளவர்களாக இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து வெளிக்கிளம்பி செல்லோடும். உறுதியான ஒரு உறுதி மொழியை எங்களுக்குள்ள அல்லாஹ்வுக்கு முன்னால கொடுக்க வேண்டும். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு தல்ஹா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அணுகினார்கள். உஸ்மான், எனக்கு என்னுடைய ரப்பின் ஆலயம் காபாவை பார்க்கறதுக்கு விருப்பமாக இருக்குது, அந்த சாவியை கொஞ்சம் தா, நான் உள்ளே போய் பார்த்துவிட்டு வருகின்றேன் சொன்னார். தரமாட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நான் இந்த சாவியை என்னுடைய கையிலே எடுப்பேன். அந்த எடுக்கும் நாள் குறைஷிகளுடைய ரத்தங்கள் ஓட்டப்படக்கூடிய நாளாக இருக்கும். அது காபாவுடைய கண்ணியம் பெயர் கெடுக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும். இல்லை, அது எல்லோருக்கும் சாந்தம் கண்ணியம் கொடுக்கக்கூடிய நாளாக, இந்த கண்ணியமான ஊரினுடைய ஹுருமத் பாதுகாக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில சாவி. சென்றார்கள். உள்ளுக்குள்ள காபாவை திறந்து கண் குளிர பார்த்தார்கள். அந்த நேரம் நபியுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம். இந்த சாவியை யாருடைய கையிலே கொடுப்பது? ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நான் உங்களுடைய சாச்சா தானே, என்னிடத்தில் தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் உங்களுடைய மருமகன் தானே, என்னிடத்தில் தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்குறான், அத்துல் அமானத இலா அஹ்லிஹா, அமானிதத்தை அது உரியவர்களிடத்தில் ஒப்படைங்க. உடனே எங்க உஸ்மான் பின் தல்ஹா முன் வந்தாரு, சாவிய கையில கொடுத்தாரு. அவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் நசீபானது. இதுவரைக்கும் காபா உடைய சாவி அங்கே அவங்களுடைய பரம்பரையில சந்ததியில தான் போய்கொண்டிருக்கிறது. அமானிதங்கள் அது பயங்கரமான சுவனத்துக்குரிய தடைகள், நரகத்தினுடைய வாயில்களை திறக்கும். அதற்கு
மோசடி செய்யும் பொழுது, அமானிதம் எனும் பொழுது அண்டை வீட்டானுடைய அமானிதம் மிகவும் முக்கியமானது. அவர்களுடைய காணி, அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய மானங்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், கியாமத்தினுடைய நாளில் இன்னும் ஒரு பயங்கரமான அடையாளம் தான் உன்னுடைய அண்டை வீட்டு மனைவியை நீ ஜினா செய்வது என்று கூட சொன்னார்கள். எந்த அளவுக்கு காலங்கள் மாற்றம் அடைந்து இருக்கிறது என்றால், தகாத உறவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தையும் கியாமத்துடைய அடையாளங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இன்று மற்றவருடைய ஒரு வேலைக்காக, ஒரு சான் பூமிக்காக எந்த அளவு வாழ்க்கை பூராவும் வருட கணக்கில் கோர்ட்டிலே வழக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மணிக்கு தத்தஅ ஷிப்ரன் மினல் அர்லி லுல்மன், யாரு அநியாயமாக மற்றவனுடைய பூமியில ஒரு ஷான் அளவு பிடித்துக் கொள்கின்றாரோ, அபகரிக்கிறாரோ, தவக்கஹுல்லாஹு இய்யாஹு 70 அர்லன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளன்று சபம் மின் அரதீன யௌமல் கியாமா, 7 பூமிகளை மாலையாக களத்தில் போடுவான். நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நம்மை புனிதர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு. ஹாஜி என்ற பட்டம் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் எனக்கு பாவம் மன்னிக்கப்படுமா என்றொரு சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட அவர் பாவியாகிடுவார். அல்லாஹ் பொது மன்னிப்பை கொடுக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்தில் அனைவருக்காகவும் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை கொடுத்தான் என்றாலும் இப்படியாக அநியாயம் செய்தவர்கள், மற்றவர்களுடைய பொருள்களை அபகரித்தவர்கள், மானங்களிலே விளையாடியவர்கள், இப்படியான அநியாயம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டேன். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பில் கௌலி மினல் கௌலி பிஸ்ஸு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்ட விடயங்களை வெளிப்படுத்துறதுக்கு விரும்புறதில்ல. என்றாலும் இல்லா மண்டுலிம், அநியாயம் செய்யப்பட்டா அதை வெளிப்படுத்துறது அல்லாஹ் விரும்புறான். எனக்கு இன்னார் அநியாயம் செய்துட்டாரு பாருங்க எந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அண்டை வீட்டானுக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக நீ உன்னுடைய அனைத்து பொருள்களும் வெளியிலே போட்டு மக்களுக்கு மத்தியில சொல்லு, என்னுடைய அண்டை வீட்டான் எனக்கு இப்படி செஞ்சிட்டான், அநியாயம் செஞ்சிட்டான் அப்படி சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த மனிதன் ஆவண செய்தார், இதன் பின்னால நான் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், உங்களை வீட்டுக்குள்ள போங்க என்ற அளவுக்கு அநியாயத்தை வெளியில சொல்லலாம் என்று குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுது. நபியே, உங்களுடைய உம்மத்தினுடைய பாவங்கள் செய்த அனைவரையும், அது இவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னித்து விட்டேன், ஆனால் இந்த அநியாயம் செய்தவரை தவிர. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஆனந்தம் இருக்கல்ல, எப்பவும் புன்முறுவலோடு இருக்கும் அந்த அழகு வதனம் சோகம் தோய்ந்ததாகவே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவை முடிச்சு கொண்டு முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க. அந்த நேரமும் முகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய புன்முறுவலை காண கிடைக்கல. முஸ்தலிஃபாவுடைய காலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு தன்மையும் அவதானிப்பார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வித்தியாசத்தை கண்டோமே. சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜில் அரஃபாவிலிருந்து வந்தார்களோ அவர்களுடைய அநியாயம் செய்த பாவத்தை மன்னித்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்படியான ஒரு பொது மன்னிப்பு கிடைக்கப்படக்கூடிய இடம் தான் இந்த புனித இடம். இந்த இடத்துல எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் பரிசுத்தத்துக்கு ஏராளமான விடயங்களை செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். உள்ள பரிசுத்தத்துக்கு என்ன முயற்சியை செய்கிறோம் என்கிறத ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். அத்துடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் யாருடைய ரத்தத்திலையும் விளையாடி விடாதீங்க. இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னா ஆள் பிடிச்சு கான்ட்ராக்ட் கொடுத்து அவரை கம்பஸ் பண்ணி விடுறது, அவரை இல்லாமல் ஆக்கி விடுறது. ரத்தத்திலையும் கூட விளையாடி விடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமிர் இப்னு அல்பத்துல் அஷ்ஜஇ என்ற ஒரு சஹாபி ஒரு மனிதனுடைய விடயத்திலே சொன்னார்கள். முஹல்லிம் இப்னு ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபிய யமனுடைய இலம் என்ற ஒரு பகுதிக்கு படையை தயாரித்து அனுப்பினார்கள். அவர்கள் கூடாரமிட்டார்கள். அந்த நேரம் ஆமிர் என்ற மனிதர் ஒரு ஒட்டகத்தின் மீது
தேன், நெய் மற்றும் சில பொருட்களோடு வந்து கொண்டிருக்கிறார். இந்த முஹல்லிம் பின் ஜஸ்ஸாமாவுக்கும் ஆமிர் பின் அலுபத்துக்கும் ஜாஹிலியா காலத்தில் ஒரு வாய்த்தக்கமும் ஒரு கோபமும் இருந்தது. சந்தர்ப்பம், யுத்தத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த காஃபிர் கனிமத்தை சுவீகரிக்கும் நேரம் என்று தன்னுடைய அம்பு கூற்றில் இருந்து முஹல்லிம் ஒரு அம்பை எடுத்து குறிப்பாத்து அவரை எறிந்தார். அவரை எறியவதற்கு முன்னால் குறிப்பாக்கும் நேரமே அவரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று அந்த கூட்டத்துக்கு சலாம் சொன்னார். அதை கூட பொருட்படுத்தாமல் இவர் அம்பை எறிந்து கொண்டு விட்டார். அவருடைய பொருள்களை கனிமத்தாக எடுத்துக்கொண்டார். அங்கிருந்த சஹாபாக்கள் சலாம் சொன்ன ஒரு மனிதரை நீ கொண்டு விட்டேரே என்று அவருடன் வம்பிக்க ஆரம்பித்தார்கள். இல்லை, அவன் பயத்துக்காக வேண்டி தான் சலாம் சொன்னான். இறுதியில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த விடயம் எத்தி வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். குர்ஆனுடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்னால அக்ரா பின் ஹாபிஸ், உயைனா என்ற 2 சஹாபாக்களும் வந்து ஆமிருடைய விடயத்தில் பரிந்துரைக்கிறார்கள். உயைனா சொல்றார், யா ரசூலல்லாஹ், இவரை மன்னித்து விடுங்க. அக்ரா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஆமிருடைய குடும்பம் இன்றைக்கு அழுது பிரலாபிக்கிறாங்க, அத போல ஒரு துக்கம் இவருடைய குடும்பத்துக்கும் வரணும், இவரை மன்னிக்காதீங்க. அதே நேரம் ஒரு போர்வையை போர்த்தி பூமியில இழுத்தவாறு முஹல்லிம் இப்னு ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால் வர, யா ரசூலல்லாஹ், என்ன மன்னிங்க, லா கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். வைதா லரப்தும் ஃபீ சபீலில்லாஹி ஃபதபையனு வலா தகூலு லிமன் அல்கா அலைக்குமுஸ் ஸலாமு லஸ்த முமினன். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி போனா ரொம்ப புத்திசாலித்தனமாக மிகவும் கவனமாக ஃபதபையனு நடந்து கொள்ளுங்கள். வலா தகூலு சொல்ல வேண்டாம், லிமன் அல்கா அலைக்குமுஸ் ஸலாம லஸ்த முமினன், உங்களுக்கு சலாம் சொன்னவரை மூமின் இல்லை என்று சொல்லாதீங்க. தபுதகுன அரல் ஹயாத்த துன்யா, துனியாவுடைய இந்த வெறுமனே கனிமத் பொருள்களை எதிர்பார்த்து நீங்க அப்படி கொண்டு விட்டீங்க. அல்லாஹ் இடத்துல ஏராளமான கனிமத் இருக்கிறது. இதற்கு முன்னால நீங்கள் பலகீனமானவர்களாக இருந்தீங்க. அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை கொண்டு உங்களை தேவையற்றவர்களாக செல்வந்தர்களாக ஆக்கினான் என்ற குர்ஆனுடைய ஆயத்தையும் இறக்கினான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள். அடக்கம் செய்தா ஜனாசா ஜனாசாவை பூமி கபூல் செய்யறதுக்கு தயார் இல்லை, வெளியில போட்டு இருக்கிறது. நபியிடத்துல முறைப்பாடு செய்ய சொன்னார்கள், மீண்டும் அடக்கம் செய்யுங்க. மீண்டும் கபூல் செய்ய தயார் இல்லை, வெளியில போட்டது. இஜ்அலூஹு ஃபீ காரிம் மினல் கீரான், ஒரு குகையில போட்டு மறைத்து விடுங்க. இன்னொரு ரிவாயத்தில் அவருடைய சடலத்துக்கு மேலால் பாறாங்கற்களை ஏத்தி மறைத்து விடுங்க. இறுதியில ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. குளிம் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து சொன்னாங்க, இன்னல் அர்ல கபிலத் அஷர்ர மின் ஹாதா, இந்த பூமி இவரை விடவும் கெட்டவர, ஜினா செஞ்சவர, குடிக்காரன, அடிக்காரன, பொலுக்காரன, பல மது வியாபாரங்கள்ல ஈடுபட்டவன் என்று எந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஓரிரு வார்த்தையில பாய்க்கலுமோ அந்த அஷர் என்றத்துல அனைத்தையும் உள்ளடக்கினாங்க. இப்படியான அனைவரையும் பாவிகளை கபூல் செய்திருக்குது. இந்த மனிதன் அந்த அளவுக்கு ஒரு பாவி இல்லை என்றாலும் ஒரு மூமின் உடைய இரத்தத்தின் மதிப்பை அல்லாஹ் விளங்கப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இப்படி செய்தான் என்றார்கள். எனவே இரத்தங்களையும் யாரும் விளையாடிவிடக் கூடாது. இது தான் அரஃபாவுடைய பயான்ல ஹஸரத் ரசூலுல்லாஹ் முதல் மக்களுக்கு உணர்த்தியது. இந்த விடயத்தில் மார்க்கத்தின் 75 வீதம் உள்ளடங்கி இருக்கிறது என்கிறத மறந்துவிடக் கூடாது. 25 வீதம் தான் அல்லாஹ்வுடைய கடமைப்பாட்டிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த 25ல ஏதேனும் குறை ஏற்பட்டால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்கும் மகா தயாளன். அந்த 75 வீதத்தில் அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
மாட்டான். மலை அளவு வருவாய், நன்மைகளை காணலாக கரைத்து விடுவாய் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பெரும் பெரும் மலை அளவு அமல்களை எடுத்து வந்து கியாமத்து நாள்ல ஒன்றும் இல்லாத ஒரு முஃப்லிஸாக, பங்களோத்காரர்களாக மாறுவார்கள். ஒருவர் வருவார், தன்னுடைய உரிமைக்காக வாதிடுவார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளை ஹராமாக, யா அல்லாஹ் என்னுடைய பொருளை ஹராமாக புசித்தவன் இவன். யா அல்லாஹ் காரணம் இல்லாம என்னுடைய கன்னத்துக்கு அறைந்தவன் இவன். யா அல்லாஹ் என்னுடைய மானத்தோடு விளையாடியவன் இவன். அக்கல மாலி ஹாதா, இவன் என்னுடைய பொருளை சாப்பிட்டான். இவன் எனக்கு வஷத்தமஹாதா, என்னுடைய கன்னத்துக்கு அறைந்தான் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது அன்று ஹக்குகள் நிறைவேற்றப்படக்கூடிய நாள். இன்று மற்றவனுடைய ஹக்குகளை கொண்டு மிளிர்ந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்காவிட்டாலும் கூட, நாள மறுமையில உரியவர்களுக்கு அல்லாஹ் எடுத்துக் கொடுப்பான். மனிதனே எச்சரிக்கையாக இரு என்கிறதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒவ்வொருவருடைய ஹக்குகளை அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பான். இவர்களுடைய மலை போன்ற அமல்கள் பனி போல தீர்ந்துவிடும். இப்ப பாவி ஒருவன் செஞ்சிருக்கிறான், அவனிடத்தில் அமல் கிடையாது, என்ன செய்யறது? எந்த ஹக்கு யாருக்கு நிறைவேற்றப்பட வேண்டுமோ அவனுடைய பாவங்களை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்பட்டு அவனை பரிசுத்தமாக்கி இவனை அல்லாஹ் நரகவாதியாக ஆக்கிவிடுவான். இதனால் விளையாடி விடாதீர்கள். ரத்தங்கள்ல, மானங்கள்ல, பொருள்கள்ல என்கிறதுக்கு எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்கள் ஏராளமான உபதேசங்களை செய்து கொண்டிருக்கின்றது. நாம் இபாதத்துகளை கொண்டு மட்டும் எங்களை பரிச்சயப்படுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் அஹ்லாக்கை கொண்டு எங்களை வளர்க்க வேண்டும். இன்னா அஸ்கல ஷைஇன் ஃபில் மீசான் யௌமல் கியாமா ஹுஸ்னுல் ஹுலுக். மீசான்ல ஆகும் கனமான வஸ்து கியாமத்துடைய நாள்ல உங்களுடைய நல்ல குணம் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுத் தொழலாம், ஆமால்கள் செய்யலாம், குமர் காரியங்களை நிறைவேற்றலாம், ஏராளமான மஸ்ஜிதுகளை கட்டி கொடுக்கலாம். என்றாலும் பண்புல கெட்டவனா அல்லாஹ் இடத்துல நல்லவனாக ஆக முடியாது. ஆமால்கள குறைபாடு இருக்கிறது. பண்புல நல்லவர், மற்றவரை மதிக்கின்றார், மன்னிக்கின்றார், விட்டு கொடுக்கின்றார், வரவேற்கின்றார், அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப இடத்தை கொடுக்கின்றார். அல்லாஹ் இதனைத்தான் விரும்புகிறான். ஃபாஃபு வஸ்ஃபஹு என்று அவனுடைய கட்டளை, விட்டு கொடுங்க, மன்னிங்க, ஒற்றுமையா இருங்க, மதிங்க என்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா, மனிதரே ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து நான் உங்களை படைத்திருக்கின்றேன். வஜஅல்னாகும் ஷுஊப வ கபாயில லிதஆரஃபு, உங்களை பல கோத்திரங்களாக, பல வர்ணங்களுடையவர்களாக, பல பாஷைகள் பேசக்கூடியவர்களாக, பல நாட்டவர்களாக பிரித்தது நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமை அடிப்பதற்கல்ல, உங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு, நீங்க ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிறதுக்கு. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களை ரொம்ப சிறந்தவர், உள்ளத்துல பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய பக்தியின் அந்த வலிமையில பரிபூர்ணமானவர் தான் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து அவர்களுடைய விடயத்திலே இந்த குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கி எங்களுக்கு உணர்த்தினார்கள். ஹஜ்ரத் பிலால் ஒரு கருத்த அடிமைத்தான் என்றாலும் அல்லாஹ் இடத்துல அவர் அத்கா, ஆகவும் தக்வாதாரி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு வர்ணிக்க பெற்றார் என்றார். அந்த பிலாலோடு மற்றவர்களை ஒப்பிடும் பார்க்கும் போது எதுவுமே இல்லையே. அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ்க்கு அபூ சுஃபியான், அபூ ஜஹல், உமையா போன்ற பெரும் பெரும் காஃபிர்கள், செல்வந்தர்கள் வருவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவார்கள். அவர்களுடைய சஜஷன், நாங்க வரும் பொழுது இந்த இரண்டாம் குல ஆட்கள், இந்த லப்பாய் சிப்பாய் ஆட்கள் எல்லாம் உட்காரக்கூடாது. இந்த பிலால், அம்மார், யாசிர், உசாமா இவங்க எல்லாம் அடிமைகள், இவங்களோட எங்களுக்கு உட்காரலுமா? நாங்க வரக்குள்ள இவங்க எழும்பி போகணும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பிறந்தது. பிலால், அம்மார், யாசிர், உசாமா எல்லாம் ஏண்ட ஆட்கள் தானே, நான் சொன்னா கொஞ்சம் கேட்டுக்கொள்வாங்க. இவங்க வரும் பொழுது கொஞ்சம் எழும்பி போக சொல்வோம். இந்த காபிர்களுக்கும் தீன் நசீபாக வேண்டுமே
என்ற எண்ணம் கொண்ட ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். லா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அந்த ரப்பை மட்டும் நாடி, உடுப்பதற்கு சரியான ஒரு ஆடை இல்லை, உண்பதற்கு சீரான ஒரு உணவு இல்லை, வசிப்பதற்கு ஒரு இடம் இல்லை, அந்த அல்லாஹ்வுக்கென்றே வாழக்கூடியவர்கள், இவர்களை விட்டும் நபியே ஒரு கணமும் உங்களுடைய உள்ளம் வேறு திசையில திருப்ப கூடாது, உங்களுடைய பார்வையை கூட திருப்பக்கூடாது. நபி அவர்கள் அந்த மஜ்லிஸை விட்டார்கள், பாதத்தை எடுத்து வைத்தார்கள் மஸ்ஜிதுக்கு. அந்த சஹாபாக்கள் அமர்ந்து இருக்கின்றார்கள். அல்லாஹ் யாரோடு எனக்கு உட்கார்ந்து இருக்க சொன்னானோ அத்தையவர்களை என்னுடைய சுகுபத்தில் அமைத்து தந்த உனக்கே எல்லா புகழும் என்றார்கள். அவர்களோடு போயிட்டு அமர்ந்து கொண்டார்கள், அவர்களை அன்பித்தார்கள். வாழுங்கள் நபியே செல்வந்தனாக, வேண்டாம் யா அல்லாஹ், வாழுங்கள் நபியே ஒரு அரசனாக, வேண்டாம் நான் ஒரு அடிமையாகவும் அரசனாகவும் தான் வாழ விரும்புகிறேன் என்றார்கள். எப்ப அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அதிகமாக கீழே அமர்வார்கள். கதிரையிலே அமர்ந்தால் சாப்பிடும் பொழுது குடிக்கும் பொழுது சாய வேண்டிய நிலைமை ஏற்படும். எப்ப அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்தார்களோ சாய்ந்து சாப்பிட்டதே கிடையாது, சாய்ந்து நீர் அருந்தியதே கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹர்ரா, மதீனாவுல ஹர்ரா என்ற இடத்துல அமர்ந்து இருக்கின்றார்கள். அந்த நேரம் ஒரு பெண்மணி வாராள். அந்த பெண்மணியுடைய தன்மையை விளங்கப்படுத்துகிறார்கள். இது ஹதீஸ். அவள் நிதமும் ஆண்களை தூட்டிக் கொண்டே இருப்பாள், எந்த நேரமும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள். எங்களுக்கு மத்தியிலும் ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள், பேசுவதை விட்டுவிட மாட்டார்கள், அவர்களுக்கு பேசாட்டி தலை வெடித்துவிடும். அப்படி சோதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதை போன்ற ஒரு பெண் தான் அவள். அவள் எல்லோரையும் தூட்டுவாள். நல்லடையார்கள் கூட அவளுடைய நாவை இழிச்சொல்லை விட்டு தப்பியது கிடையாது. அந்த பெண் வருகிறாள். ரசூலுல்லாஹ் ஹர்ரா என்ற இடத்துல சரீத் என்ற உணவு அருந்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் அவள் நபி அவங்களை பார்த்தாள். நபி அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஈமான் கம்பீரம் வக்காரத் அது சுடரிட அந்த பெண்ணுக்கு எதுவும் சொல்ல முடியாமல் போய்விட்டது. இறுதியில ஏதாவது சொல்லாட்டி தலை வெடிச்சிருமே. சொன்னார், பாருங்க இவன் ஒரு அடிமை சாப்பிடுறது போல சாப்பிடுறான். நபி அவருடைய காதுக்கு இதை எட்ட, என்னை விட பெரிய அடிமை யார் இருக்கிறார்? நான் அடிமைகளுக்கெல்லாம் அடிமை, நீ மட்டும் தனியா சாப்பிடுறாயே, எனக்கும் கொஞ்சம் தா. ரசூலுல்லாஹ் கொஞ்சத்தை எடுத்து அவளுடைய கையிலே கொடுத்தார்கள். எனக்கு இது வேண்டாம், மென்று கொண்டிருக்கிறத தாங்க, உங்களுடைய வாயில மஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறத எனக்கு தாங்க. நபி அவங்க கக்கி எடுத்து அவளுடைய கையிலே கொடுத்தாங்க. அவள் அதனை சாப்பிட்டாள்.